கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த வசனங்களை போட தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். இந்த தலைப்பில் பேசுறதுக்கு தான் ஆசைப்படுறேன். அப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பைபிளுக்கு அர்த்தமே அதுதான். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். அப்போது ஒவ்வொருத்தரும் நித்திய ஜீவனுக்கு போகணுன்னா பைபிள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து படிக்கணும். படிக்க மட்டும் இல்லை, அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது தான் நம்ம தேவராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ எல்லா இடங்கள்லையும் ரொம்ப பெருசாக பேசுகிறது டான்ஸு. தாவீது ராஜா டான்ஸ் ஆடினார், அதனால் நாங்களும் ஆடுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது சரி தான், தாவீது ராஜா ஆடினார். அவர் எப்படி ஆடினார், எங்கே ஆடினார், அது ஒன்று சொல்லித்தரேன். 2 சாமுவேல் 6:1-17 வரை வாசித்தா அந்த தாவீது ராஜா அபினதாபின் வீட்டில் வந்து பெட்டியை கொண்டு வரதும், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரதும், அதில் அவருக்கு மகன் ஊசா மாடு பெட்டியை அசைச்சோன்னா அவர் பிடிச்சோன்னா தேவன் அவரை அடித்து அவர் செத்து போவார். அப்போ அப்படி ஒரு மரணம் அந்த பெட்டியை கொண்டு வரும்போதே. அது என்னத்தினால அவங்க வந்து வண்டியில் வச்சு கொண்டு வரக்கூடாது, சுமந்து தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராதனால தான் ஆண்டவர் அங்கே வந்து ஒரு அடி கொடுத்தாரு. திருப்பி உடனே தாவீது ராஜா நினைக்காரு, இது நம்மக்கிட்ட வருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் வந்தோடனே இவர் சில கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டில் 3 மாதம் வச்சுருக்கோம். அப்போ அந்த 3 மாதம் அங்கே இருக்கும்போது அவரையும் அவருக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது பிறகு தாவீது ராஜா தைரியமாக அந்த பெட்டியை அந்த ஆசாரியர் லேவியர் அவங்கள வச்சு சுமந்து இங்கே கொண்டு வரேன்ட்டு அடுத்ததாக ட்ரை பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ அப்படி கொண்டு வரும்போது தான் இவர் வந்து 16ஆம் வசனத்தில் தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவமதித்தாள் அருமிகா. அப்போது தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டி வரும்போது அதுக்கு முன்னால் அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு, நடனம் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ சாதா உலகத்தில் உள்ள ஒரு காரியங்கள், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு போட்டி, டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி இதெல்லாம் நடக்கும்போது நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தள்ளி விடுக பிள்ளைகளுக்கு நமக்கு பார்க்க ஒரு தப்பு இருந்த போலே இருக்காது. ஆனால் அந்த ஜட்ஜஸ் வந்து மைன்யூட்டாக கவனித்து அதில் உள்ள தப்பை கண்டுபிடிப்பாங்க. அப்போது பாட்டும் அதே போல் தான். இந்த மாதிரி உலகத்தில் உள்ள மனுஷரே இவ்வளோ மைனூட்டாக கண்டுபிடிக்காங்கன்னா, அப்போ தேவன் வந்து எப்படி அவருக்கு முன்னால் இந்த காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களை அவர் எப்படி பார்ப்பார், அவருக்கு பார்வை எப்படி இருக்கும், அவர் எல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக செய்யக்கூடிய ஆளாக்கும். அப்போ நான் சொல்லுவதை இவங்க கேட்குறாங்களா, அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வையே அப்படி தான் இருக்குது. ஏன் வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்களா, கீழ்ப்படி இல்லையா, அப்படி தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ இவர் தாவீது ராஜா அந்த பெட்டிக்கு முன்னால் நடனம் பண்ணிட்டு வந்தார். அப்போ திருப்பி இதே காரியம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துலேயும் இருக்குது. அதுலேயும் இதே போல் தான். அதுலேயும் ஆனால் தெளிவாக இருக்கும். அந்த 19 வசனம் வரை வாசிக்கும்போது தெளிவாக இருக்கும். இவங்கெல்லாம் நிறைய தலைவர்கள், பாடகர்கள் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டியை முறைப்படி அவங்க தோள் மேலே சுமந்து கொண்டு வராங்க. அப்போ அதை கொண்டு வரும்போது தாவீது ராஜா பெட்டிக்கு முன்னால் டான்ஸ் ஆடிட்டு நடனம் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ அது எப்படின்னா, அந்த கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டியில் நியாயப்பிரமாணம் இருக்குது. அந்த சந்தோஷம் அவருக்கு, நியாயப்பிரமாணத்தை நான் இங்கே கொண்டு வரேன், இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வரேன்னு அப்படி ஒரு சந்தோஷம். 2வது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுக்கு தளிர்த்த கோலுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆசாரிய ஊழியம் வந்து லேவி வம்சத்தாருக்கு உள்ளது. அப்போ அதுக்கு அடையாளமாக தான் அந்த கோல் துளிர்த்து வாதும பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, பூ பூத்து துளிர்த்து வாதும பழங்களை கொடுத்ததுன்ட்டு இருக்கும். அப்போ அந்த கோலுக்கு அடையாளம் லேவி கோத்திரத்தார் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யணுன்ட்டு இருக்கும். அப்போ இதில் தான் இதை பெட்டியை கொண்டு வரும்போது அதுக்கு முன்னால் தாவீது ராஜா நடனம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வழியில் தான் நடனம் பண்ணார். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் எல்லோரும் மேலதாளம் வாசிச்சுட்டு வரும்போது அவரும் நடனம் பண்ணார். மற்றவங்க எல்லாருமே ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அப்படி நடனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேவாலயத்திலேயோ
அவருக்கு அரண்மனையிலையோ அவர் நடனம் பண்ணலை, தேவாலயத்தில் நடனம் பண்ணவே இல்லை. அவர் உள்ளுக்கு போனார்னு கூட இல்லை. அதை பிரகாரத்தோடு நிறுத்திக்கிடுவாங்க. உள்ளுக்கு போகிறதெல்லாம் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் தான் ஆலயத்துக்கு உள்ளே போக முடியும். அப்போ இவர் ஆலயத்தில் நடனம் பண்ணலை, வழியில் தான் நடனம் பண்ணார். ஆனால் இப்போ எல்லோரும் எப்படி நடனம் பண்ணாங்க, தேவாலயத்து ஸ்டேஜ்லேயும் தேவாலயத்துக்கு உள்ளுக்கையும் பொம்பளை பிள்ளைகளும் நடனம் ஆடுது, ஆம்பளை பிள்ளைகளும் நடனம் ஆடுது, ஊழியக்காரங்களும் நடனம் ஆடினாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு சரின்னு வசனத்தின்படி தெரியலை. அது அவங்கவுங்க தான் நீங்களே வாசித்து கண்டுபிடிச்சிடுங்க நீங்கள் செய்ய சரியான்னு சொல்லிட்டு. அப்போது எந்த விதத்திலும் அது குற்றமாக இருக்கும்னா அது தேவன்கிட்ட தண்டனை வரும். அப்போ அதில் தாவீது ராஜா சொல்லுவார், நம்ம முறைப்படி உடன்படிக்கை பெட்டியை தேடாதனால நமக்குள்ள அடி விழுந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது என்ன அடி, எப்படி அடி விழுந்தது? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய சந்நிதியில். அப்போ அதுக்கு முன்னே இருந்த பலியை கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பலியெல்லாம் எரிச்சிரும், சர்வாங்க தகன பலி மற்ற பலியெல்லாம் எரிச்சிரும். அப்போ இவங்க அந்நிய அக்கினியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. கொண்டுட்டு வந்தோடனே தேவன் அந்த இவங்க மேலே அக்கினி விழுந்து இவங்க எரிஞ்சு போவாங்க. அப்போ அது இவங்க அந்த இடத்துலையே செத்து போவாங்க. அப்போ அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது. இதுக்கு அந்நிய அக்கினி. அப்போ டான்ஸு பொதுவாக உலக பிரகாரமாக உள்ள காரியம். அது யார் டான்ஸ் ஆடினாலும் தப்பு கிடையாது, அவங்கவுங்க முறைப்படி ஆடினா தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கும் ஒரு முறையும் உண்டு. இவங்க கை காட்டுகிறது கால் காட்டுகிறது எல்லாமே எதை தாறுமாறா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு கை முத்திரைக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு, கால் ஸ்டெப் போடுறதுக்கு ஒரு காரியம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இவங்க கண்டபடி ஆடுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அங்கே மார்க்கு கிடைக்குமா? தேவன் மார்க் போடுவாரா? கிடைக்காது. அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆரோனுக்கு மகைமாறு கவனமாக இல்லாததுனால அவங்க ஜீவனே போச்சு. அப்போ இவங்க பொறுமையாக இருந்திருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய அக்கினி எங்கேருந்து புறப்பட்டது? தேவ சந்நிதியில் இருந்ததுன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருந்தால் கர்த்தருடைய அக்கினி வருது, இந்த இது பலியெல்லாம் பட்சித்து போடுது. திருப்பி கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேலேருந்து தகன பலியையும் எரித்து விட்டது. அப்போ நம்ம வைக்கிற பலியையும் அந்த அக்கினி எரிக்கும்னு இவங்க விசுவாசிக்கலை. இவங்க வேறு அக்கினி கொண்டு வந்தாங்க, இவங்க செத்தே போனாங்க. அடுத்தது லூக்கா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரை சகரியான்னு ஒருத்தர் அப்போ பிரதான ஆசாரியராக தூபங்காட்ட சீட்டு வாங்கிட்டு தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ போகும்போது இவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிது. காபிரியல்ன தூதன் அங்கே நின்றுட்டு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டுகிறவராக இருப்பார். அப்போ அவருக்கு பேர் யோவான்னு பேர் போடணுன்னெல்லாம் சொல்லார். அப்போ உடனே கபிரியல் தூதன் சொன்னது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ என்ன வேண்டுதல்? இவர் ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணும்னு இவர் கேட்டுகிட்டே இருந்திருப்பார். அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு தான் பதில் சொல்லிக்க கபிரியல் தூதன் வந்திருக்காரு. பதில் சொன்னப்போ இவருக்கு விசுவாசம் இல்லை. உடனே சொல்லார், நானும் வயசு, என் பெஞ்சாதியும் வயசு, எப்படி எங்களுக்கு பிள்ளை கிடைக்கும்? அப்போ நான் தகுந்த காலத்தில் நான் கபிரியலாக்கும் தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த காரியத்தை நீ விசுவாசிக்காமல் இருந்ததுனால நீ அந்த நாள் வரை ஊமையாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லார். அப்போ தேவ சமூகத்தில் நின்று உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னுக்க தூபங்காட்டு அந்த காரியத்தை தேவன் சொன்ன காரியத்தை விசுவாசிக்காமல் இருந்ததுனால அவர் பேச்சே போயிட்டு. அப்போ இந்த மாதிரி அது ஒரு அடி. அங்கே ஆரோனுக்கு பிள்ளைகளுக்கு அடி கிடச்சி, இங்கே இவருக்கும் அடி கிடச்சி. இதே மாதிரி இப்போ அங்கங்கே சர்ச்சில் ஆடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ சமூகம், நான் அது இனி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை சொல்லித்தரேன். தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், தேவன் யார், அந்த அறிவு இல்லாததுனால்தான் இந்த மாதிரி கிடந்து ஆட்டம் போடுறதெல்லாம். அப்போ தேவன் யாருன்னா சரியான அறிவு இருந்தால் தேவாலயத்தில் ஒழுங்காக மரியாதையாக தான் இருப்பாங்க. தேவன் யாருன்னா அறிவு இல்லாததுனால்தான் இந்த மாதிரி செய்யாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள அறிவு நமக்கு வேணும். அதை நம்ம
கேட்டு வாங்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு? இந்த இந்த மாதிரி ஆண்டவர் தண்டனை தரதும், என்ன செய்ய என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுறதும் எதுக்கு வேண்டி? நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு வேண்டி. நம்ம ஜீவனை பாதுகாக்கக்குள்ள வழிகள் தான் இதெல்லாம். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. நம்ம அநேகருக்கு மாதிரியாக இருப்போம். நிறைய ஆத்துமாக்கள் மீட்கப்படுவாங்க. இல்லாட்டின்னா நமக்கு கஷ்டம். இப்போ அந்த மாதிரி நம்ம அந்த தேவனை விட்டு பின்வாங்காமல், உலக பிரகாரமாக உள்ள காரியங்களில் சிக்கிக்கொள்ளாமல், ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கவனமாக இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ தாவீது ராஜா எங்கே நடனம் பண்ணினார், அதை ஒன்று கூட சிந்திச்சு பாருங்கள். அவர் தெருவில் தான் நடனம் பண்ணார். தேவாலயத்துலேயும் இல்லை, அவருக்கு அரண்மனையிலையும் இல்லை, தேவாலயத்து முத்தத்தில் கூட இல்லை. அவர் வழியில் தான் நடனம் பண்ணார். அப்போ நீங்களும் வழியில் நடனம் பண்ணால் பிரச்சனை இல்லை. தேவாலயத்தில் நடனம் பண்ணாதீங்க, அது தப்பு. தேவாலயத்தில் நடனம் பண்ணது தப்புன்னா உணர்வு உங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக, ஆண்டவரே அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த தப்பை உணர்த்தி கொடுங்கப்பா, வசனத்தை கொண்டு உணர்த்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே இவங்க எல்லாரும் மனம் திரும்ப ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த உதவி செய்வீராக. இந்த வசனம் கேட்குற ஒவ்வொருவர் மேலும் கிருபையாக இருப்பீராக. தம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, தம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, தம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.